2008ஆம் ஆண்டு மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மறைந்திருந்த உண்மை ஒரு நீண்ட சட்டப் போராட்டத்திற்கு பிறகு வெளிவந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இந்துக்களை தீவிரவாதிகளாக முத்திரை குத்தி பாஜக முன்னாள் எம்பி சாத்வி பிரக்யா சிங் உட்பட 7 பேரை பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினர் இந்துக்களை தீவிரவாதிகள் என்று கூவத் தொடங்கினர். ஆனால் 17 ஆண்டுகளுக்கு பின் தற்போது குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் நீதிமன்றம் நிரபராதிகள் என்று அறிவித்து விடுவித்துள்ளது. और हिंदू टेरर का सबूत किसने छोड़ा? मैं आज दुनिया के सामने, देश की जनता के सामने गर्व से कहता हूं कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता. हम कभी टेररिस्ट नहीं हो सकते. क्या कहना चाहते हैं? फर्जी टाइप के केस बनाए, एक भी केस अदालत में नहीं टिका. பொய் வழக்குகளை சுமத்தி இந்து விரோதத்தை உருவாக்க துடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது.